இப்போ உள்ள இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை வந்து தேர்தல் சம்பந்தமா இல்லை, கட்சி சம்பந்தமா. அதனால ஒரு 5-6 தீர்மானம் இருக்கு. அது ரெண்டாவது நான் சொல்றேன் செய்தி போடுறது. தேர்தலில் கண்டிப்பாக நிற்போம், சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா கட்சி வந்து தமிழகத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. கடந்த ஒரு 7 வருடமாக வந்து சின்ன அளவில் படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய அறிக்கையை பத்திரிகைகளில் கொடுத்தா போடுற அளவுக்கு பத்திரிகைக்காரங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதை நான் வந்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு உத்தியோகமாக இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் தமிழக அளவில் பேசப்படுற அளவுக்கு போட்டி போடும். அது கூட்டணியா இல்லை தனியா அப்படின்றத வந்து தேர்தல் நெருங்குற நேரம் தான் நம்ம அதை சொல்ல முடியும். நான் இன்னைக்கு வந்து மாநில அரசியலுக்கு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். இப்போ நான் அந்த 7 வருஷம் கடந்து வர்றது வந்து ஏதோ அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அந்த எதிர்ப்பை காமிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காருன்றத இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்தை கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்க விலைவாசி மற்றும் அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன மாநிலம் தழுவிய மேட்ரு வந்து சொல்கிறேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருக்கு. தமிழகத்தினுடைய தேர்தல் நிலை எப்படி இருக்குன்னா, பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்துறது தேர்தல் சமயங்களில். இதுதான் தேர்தல். அப்போ ஆளுங்கட்சியை எதுக்கணும் அப்படின்னா, மத்தியில் ஆளுகிற கட்சி கூட கூட்டணி வச்சாதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் தடை இல்லாமல். அப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்த ஒரு வலுவான கூட்டணி உருவானதா ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு விலைவாசி உயர்வு ஆயிருக்கு. விலைவாசி உயர்வை பற்றி யாரும் பேசலை. மக்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்கு தான் வாக்களிப்பாங்க, விலைவாசி எவ்வளவு உயர்ந்தாலும் அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. எவ்வளவோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். பெயர் சொல்கிற அளவுக்கு பிரபலமான கட்சிகள் வந்து ஒரு 20 கட்சிகள் இருக்கு. அந்த 20 கட்சிகளும் இந்த 2 கூட்டுக்குள்ளே தான் அடைய பார்ப்பாங்க. ஏன்னா தனியாக நின்று யாருமே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, தேர்தலை சந்திக்கணும்னா அதுக்குன்னு சில தகுதிகள் வேணும். அந்த தகுதிகள் உள்ள ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கு, இன்னொன்று எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு. இவங்க என்ன நினைக்காங்க, வரும் தேர்தலையும் மக்கள் இப்படிதான் வாக்களிப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பத்திரிகைக்காரங்களா இருந்தாலும் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் உள்ள விலைவாசிகள்லாம் உள்வாங்கி வாழக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. விலைவாசி, மருத்துவ செலவு எல்லாமே நம்ம கடந்து போயிடுறோம். யார் எதிர்த்து கேட்பான்? யார் எதிர்த்து கேட்க முடியும்? எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க, ஒரு படத்தில் கூட வசனம் வந்துருக்கு, ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை தீந்துரும். இப்போ ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்துக்களை இழிவா பேசினா அது ஒரு கூட்டம் ஆதரிக்கும், அவங்களுக்கு இந்துக்களை உயர்த்தி பேசினா ஒரு கூட்டம் ஆதரிக்குன்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. நிர்வாகத்தை பற்றி யார் சிந்திக்கா? விலைவாசி உயர்வை பற்றி யார் சிந்திக்கா? எல்லாம் சும்மா பேருக்கு ஒரு இதை சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? இன்னைக்கு கல்வியை எடுத்துக்கிடுவோம். கல்வி வந்து
50 வருஷத்துக்கு முன்னால கொள்கை ரீதியான கல்வி இருக்கு. இன்னைக்கு உள்ள கல்வி என்ன? இன்னைக்கு என்ன கல்வி நமக்கு தேவை? இன்னைக்கு ஓப்பனா சொல்ல போனா கல்வியே தேவையில்லை, உழைப்பு தான் தேவை தமிழ்நாட்டுக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? பொருளாதாரத்துல புள்ளி விவரங்கள் வந்து சரியான புள்ளி விவரங்களா? சரியான புள்ளி விவரங்கள் மத்திய அரசுக்கு கொடுத்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்களா? ஏன்னா நான் எனக்கு வந்து நான் 14 வயசுல இருந்து தொழில்துறையில சம்மந்தப்பட்டவன். தொழில் நடக்கிறது, அதனுடைய அவுட்புட்டு, ரொட்டேஷனு, அந்த எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஓரளவு சுவாசிக்க தெரிஞ்சவன். வருஷத்துக்கு வருஷம் மந்தமாகிட்டு தான் போறதால எவ்வளவு என்ன அப்படி உற்பத்தி நடக்கு, என்ன பெரிய அளவில் நமக்கு இன்கம் இருக்கு. ஆனா எப்படி டாலரேட் ஆகுது? அது வந்து நடுத்தர இந்த மக்கள் வாழ்ற மக்கள் அவ்வளவு பேருக்கும் தெரியும் அவங்க எப்படி இதை பூரா சமாளிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து 100க்கு 80% பேர் கடன் வாங்கி தான் சமாளிச்சுட்டு வராங்க. இதை யார் கேட்பா? மக்கள் பிரச்சனையை யார் கேட்பா? தேர்தலில் இப்போ நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகணும், 10 சீட்டு வாங்கணும், 2 சீட்டு வாங்கணும், அதெல்லாம் எங்கள் நோக்கம் கிடையாது. தமிழகத்தை ஆளணும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்றேன்ல, 2 பெரிய கட்சி கூட்டணிகள். இதுபோக விஜய் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர். அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தோல்வி சந்திக்கிறதுக்கு தயாரானவரா? வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு. தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரான அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நிலைக்க முடியும். அப்போ நம்ம தனியா நிக்கணும். இந்த தேர்தலில் வந்து நம்ம வாக்கை சேகரிக்கணும், மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை வச்சு பயணிக்கணும், வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும், அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியும். ஆனால் முதல்லையே வெற்றி பெறணும், இல்லைன்னா நமக்கு நம்ம வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் வர முடியாது. அதனால இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அமைப்பு, வாய்ப்பு இருந்து அந்த காலத்தை இன்னும் தேர்தல் நேரத்தில் நம்மளை அணுகுனா விருப்பம் இருக்கு. அதுக்கு நாங்கள் போய் 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு யார்ட்டையும் நிற்கிற மாதிரி இல்லை. ஆமாம். மக்கள் மனநிலை மாறணும். மக்களுக்கு தானே நிலவரம் தெரியுது. உங்களுக்கு தேர்தல்ன்றது எப்படி ஆயிட்டுன்னா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் வரும் வரும் வரும். ஏன்னா நம்ம சின்ன படிக்கும் போதே சொல்லுவாங்க, கடைசி நேரம் மேல்புல் மேய்கிறது அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் மக்கள்கிட்ட 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் வந்து கொள்கை, ஜாதி, சட்டமன்ற தேர்தலில் ஜாதிகளும் இருக்கு. ஜாதி அது வந்து சில விஷயங்களை மறைச்சி அப்போ ஏதாவது இந்த 2 அணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலைக்கு வந்துடுறேன். மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். வலுவாக உள்ள கூட்டணி, 3வது கூட்டணி இருந்தால் அதுக்கு வந்து ஆதரிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆதரவு. ஏசிய போடல. உங்களுக்கு இப்போ தென் மாவட்டத்தில் தான் ஓரளவு தெரியும். வட மாவட்டங்களில் பரவலாக தெரியும். நிர்வாகத்துக்கு கூட சரியான ஆட்கள் இல்லை. இப்போ ஒரு கட்சி வந்து ரத்தமும் சதையுமா தான் வளரணும். சும்மா பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம், போட்டு வச்சோம், மீட்டிங் நடத்தணும், பிரபலியப்படுத்தணும், உடனே வந்து அந்த கட்சி வந்து ஒரு பெரிய இடத்தை அடைய முடியாது, மக்கள் மனசில் அடைய முடியாது. இப்போ தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரை வரைக்கும் அப்போ இப்படி ஒரு கட்சி இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்ற ஒரு பிடிமானம் இருந்தால் தான் இன்னைக்கு நாங்கள் போடுற விதைகள் எல்லாமே வந்து இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் வெற்றியும் கொடுக்குறதுக்கு தான். இப்போ நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் பிரபலியமாக இருக்கோம், நாங்கள் இந்த 2026 ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றது சொல்லலை. கணிசமாக சீட் எடுப்போம், தனியாக இருந்தாலும் எடுப்போம். ஆனால் எங்களுடைய மெயின் கோரிக்கை என்னென்னா மக்களுடைய நன்மை, மக்களுக்கு தேவையானது. இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். கொள்கை, ஜாதி, மதம் இதை பற்றி பேசுறது இல்லை.
இப்போ சட்ட ஒழுங்கு போலீஸாரை வந்து இவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்மெட் ஃபைனு இந்த மாதிரி சிவில் குற்றங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள கம்ப்ளீட்டாகவே சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் மேலே ஒரு பயம் வரும். இப்போ போலீஸ்னா பயம் இல்லை. இப்போ நீங்கள் பயப்படுவீங்க போலீஸ்னா, ஆனால் போலீஸ்னா எதிர்த்து அடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அந்த கூட்டங்கள்லாம் பயப்படணும் அப்படின்னா போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து அவங்க பக்கம் திரும்பணும். நீங்கள் சட்ட ஒழுங்கு போலீஸார் 6 பேர் 7 பேரை நிப்பாட்டி பாவம் அப்பாவிகளை மறித்து ஹெல்மெட் ஃபைனு அது இது போட்டிங்கன்னா அப்போ சட்ட ஒழுங்கு போலீஸார் மேலே மக்களுக்கும் கோபம் வருது. அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கும் மரியாதை இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நம்ம ரோட்டில் போகும்போது கண்ணால் பார்க்கோம் 5 போலீஸார் இன்னும் மறிப்பாங்க. அதில் சட்டத்தை மதிக்கிறவங்க வர்ற பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறவங்க நின்று மரியாதை கொடுக்காங்க. அதில் ட்ரிபிள்ஸில் நிற்காமல் போகிறாங்க. அவங்கள போய் போலீஸ் பிடிக்க முடியுமா? பிடிக்க 1-2 இடத்துல பிடிக்காங்க. இருந்தாலும் அது வந்து நல்லா இல்லை. அப்போ போலீஸ் மேலே பயம் இல்லை. பயத்தை உண்டு பண்ணணும்னா அவங்க சட்ட ஒழுங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போது இந்த மாதிரி சிவில் ஹெல்மெட் இல்லாமல் போகிறது வைக்கிறது பிடிக்கிறது தனியாக ஒரு அந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கே தனியாக அமைப்பு அமைச்சு அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் என்ன நினைக்காங்கன்னா அரசாங்கத்தினுடைய வேலை ஃபைன் போட்டு வசூல் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் அதுவும் வேணும். இப்போ வெஹிக்கிள் செக்கிங் வேணும். இப்போ நைட்டு 10:30 மணிக்கு மேலே வந்து 4 வீலரை வந்து செக் பண்ணுறது இல்லை. 4 வீலரை செக் பண்ணுறது இல்லை. ஏன்னா விஐபி போவாங்கன்னு சொல்லி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே 4 வீலரை செக் பண்ணுறது இல்லை. நைட்டு 10:30 மணிக்கு மேலே நீங்கள் 4 வீலரை செக் பண்ணி செல் நம்பர் வாங்குங்க. அதில் தான் நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும். பைக்கில் போகிறவங்க மட்டும் குற்றங்கள் செய்கிறதில்ல. இப்போலாம் அப்பாவியாக வேலைக்கு போயிட்டு போவார், அவரை மறிக்காங்க. மறிச்சா அவருக்கு 1500 2000 ஃபைனு. அந்த பணம் அவர்கிட்ட இருக்காது, கடன் வாங்கி தான் கட்டணும். நீங்கள் 4 வீலரை மறிங்க, குற்றங்கள் போகும். நானே 4 வீலரில் போனாலும் ஒத்துழைப்பு கொடுக்க தயார். ஏன்னா அதுதான் போலீஸ் மேலே மரியாதை. இப்போ எங்கள் கட்சி இப்போ நாங்கள் வந்து பொதுவாக இப்போ நம்ம வந்து கட்சி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு 10 பேர் 20 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இப்போ நாங்கள் எங்கள் சைடில் இன்னும் ஆரம்பிக்கல. பொதுவாக மக்கள் பிரச்சனையை பற்றி நாங்கள் சில பத்திரிகை வாயில அறிவிக்க கொடுத்தோம். இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, தூத்துக்குடின்றதுனால அந்த மேட்டரை சொல்லுங்கள். இன்னைக்கு புதுக்கோட்டை பாலம் இருக்குது. அநேகமாக புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஊருக்காரங்க 1-2 பேர் இருப்பீங்க. அந்த பாலமே ஏன் போட்டது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே. அந்த ஊருக்காரங்க கிராஸ் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்பிரஸ் வேயை தூக்கி விடுறாங்க. இன்னைக்கு அந்த பாலத்தினால இதுக்கு முன்னால் நடந்த விட ரொம்ப டேஞ்சராக இருக்கு. அப்போ இந்த மாதிரி டேஞ்சராக உள்ள விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இந்த மனு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு இன்னும் வெளியே வரல. வருங்காலங்களில் அது நடக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மேக்சிமம் 120 தொகுதியில் போட்டி போடுவோம். ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போடுவோம். தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போடலைன்னா அந்த 120 தொகுதியில் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை. வேட்பாளராக நான் களங்க இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் நான் வந்து சென்னையில் தான் போட்டி போடுறதா ஐடியா. இப்படி வேற கேளுங்க, நிறைய கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குங்க. பாலியல் பலாத்காரம் தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருந்தார் அப்படின்னா, பெண்களுக்கு நீங்கள் பெண்களை வந்து எந்த பெண் காவலர்களை எந்த இடத்துலையும் நீங்கள் பொதுவில் நிப்பாட்டாதீங்க. அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டு, தனி எஸ்பி, தனி கமிஷனர், பெண்களை பாதுகாப்பாக இருக்க வைக்கணும் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தாங்க. படிக்கலன்னு நினைக்கிறேன். பெரிய அறிக்கை கொடுத்தாங்க. அது தமிழ்நாடு கூட ரீச் ஆகி ஒரு பெண் கமிஷனர் என்ன பேசினாங்க. அந்த தலைவரை திருப்பி இந்த குரல் கொடுக்க சொல்லிருக்காங்க. பாலியலுக்காக கேட்டீங்களா, அந்த தனி டிபார்ட்மெண்ட்டே பண்ண சொன்னாங்க. ஏங்க இன்னைக்கு நிலவரம் வந்து அப்படிதான். ஆளுங்கட்சி கையில் அதிகாரம் இருக்கு. நம்ம அதே மாதிரி மத்திய அரசு கையில் அதிகாரம் இருக்கு. ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லட்டா,
ரெட்டலை சின்ன நிலைக்கணும். நீங்கள் ஈடியை விடுங்க, ரெட்டலை சின்ன நிலைக்கணும். கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கு. அப்போ ஒரு தலைவர் சரியான முடிவு எடுக்கணும், சரியான நேரத்தில். அதான் சிறந்த தலைவர். நான் அவர் எடப்பாடியை பாராட்டுறேன்னு இல்லை, அவர் சரியான முடிவு எடுத்திருக்கு. இந்த கேள்வி சார் அதே கேள்வி சார் இப்போ கேட்குறீங்க. எப்படி புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மத்திய அரசுக்கு அடிபணிஞ்ச மாதிரி தான். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம மாணவர்கள் வந்து விரும்புகிறாங்க தேசிய கல்விக் கொள்கையில் படிக்கணும். அப்போ அவங்க வந்து முன்னேற்றத்திற்கு, அவங்க எளிதாக பாஸ் ஆகிறதுக்கு, அப்போ தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள முக்கியமான பாடங்களை மாநில அரசு கொண்டு வரணும். உங்களுக்கு கொண்டு வரல அப்படின்னா தனியார் பள்ளிகள் தான் பெருக்கும். அப்போ 50-50 மாநில அரசு மேலேயும் தப்பு இருக்கு, மத்திய அரசு மேலேயும் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. கல்வியை பொறுத்தளவில் நம்ம பழைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள விஷயத்தை இன்னும் பேசி பிரயோஜனம் கிடையாது. அப்போ மாநில அரசு மேலே தப்பு இருக்கு. கம்பல் பண்ணக்கூடாது. கம்பல் பண்ணி நீ என்சிஆர்டி சிலபஸில் தான் நீ பாடம் எடுக்கணும், அப்படின்னா தான் நான் உனக்கு ஃபைனான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறது நம்மளை அடிமைப்படுத்துகிற செயல். அதனால் வந்து பழைய அரசியல்வாதிகள் சுதந்திரத்துக்கு போராடி வெள்ளைக்காரனுடைய அடக்குமுறையில் வாழ்ந்த அரசியல்வாதிகள் இந்தியர்களை ஆண்டாங்கன்னா நம்ம இந்திய மக்கள் முன்னேறணும், படிப்பில் முன்னேறணும், உற்பத்தியில் முன்னேறணும், விவசாயத்தில் முன்னேறணும், நாகரிகத்தில் முன்னேறணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க மறந்துட்டாங்க. இப்போ ஆள்ற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, நம்ம பட்ட கஷ்டங்கள் தெரியாது. வேணா இவங்க வரலாறுல படிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்காங்கன்னா, இவங்க வந்து அரசு நடத்துறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினைக்காங்க. இப்போ அடிப்படை தேவைகளுக்கு சில வரிகளை வந்து வசூலிக்க ஆரம்பித்தாங்க. மத்திய அரசு வருமான வரி, சென்ட்ரல் எக்ஸைஸு அப்படின்னு இந்த 2 வரி தான் வசூலித்தாங்க. 1-2 சில இதர வரிகள் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தான் வரும். அதே மாதிரி மாநில அரசு சில வரிகளை வசூலித்து தண்ணி, ரோடு வசதி, கரண்ட்டு, பாதுகாப்பு, போலீஸ், ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான், இவ்வளவும் அடிப்படையாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆயிட்டுனா பட்ஜெட் போடுறாங்க. ஐயா பார்த்துக்கோங்க 4 லட்சம் கோடி வருமானம், ஐயா நல்லா பார்த்துக்கோங்க 5 லட்சம் கோடி செலவாயிட்டு. எது வருங்காலத்துக்கு தான் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, நீங்கள் கடந்த காலத்து கணக்கை சொல்லலை. இதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலத்தில் 6000 கோடி பட்ஜெட் போடுவாங்க. போட்டு செலவாகாத நிகரத்தொகை 2500 கோடியும் கொண்டு வருவாங்க. கடந்த ஆண்டு போட்ட பட்ஜெட்டில் செலவாகாத தொகை எவ்வளவு? ஏன்னா செலவு பண்ண முடியாது. சில திட்டங்களுக்கு 5000 கோடி ஒதுக்கியிருப்பாங்க, அதுக்கு 4600 கோடி தான் செலவாயிருக்கும். அந்த 400 கோடி மிச்சம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் செலவாகாத தொகை எவ்வளவு அதை அறிவிக்கணும். பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால் அறிவிக்கணும். அதை வந்து இறக்கணும். அந்த பழக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஒன்லி வரவு செலவு இத்தனை லட்சம் கோடி லாஸு, ஐயா நல்லா பார்த்துக்கோங்க சொல்லிட்டோம், 1 லட்சம் கோடி லாஸு, நாங்கள் எல்லாம் மக்களுக்காண்டி செஞ்சுக்கிட்டு. அப்படி பட்ஜெட் போடுற அளவுக்கு மத்திய அரசு அப்படி தான் இருக்கு, மாநில அரசு அப்படி. இல்லை வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெரிய மேட்ரு. என்னன்னா இப்போ ஒரு கட்டுமானத்துக்கு ஒதுக்குறாங்கன்னு வைங்க. கட்டுமானத்துக்கு ஒரு 5 கோடி ஒதுக்கப்படுது. மழை காலம் இல்லை ஏதாவது ஒரு டிலே, ஏதாவது ஒரு இதில் வந்து அந்த கட்டுமானம் முழுமை அடையலை. அந்த 5 கோடி வந்து 31/3/2025 வந்து செலவழிச்சிருக்கணும். செலவு ஆகலை, ஒரு 4 கோடி செலவாயிருக்குன்னா அந்த 1 கோடி கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும் அந்த பணம். அதுதான் மிச்சருவோம். அப்போ அது வந்து இந்த வருஷ திட்டத்தில் கொண்டு வருவாங்க. கடந்த ஆண்டு திட்டத்தின் செலவு இந்த ஆண்டு நீடிக்கப்படுதுன்னு கொண்டு வருவாங்க. அப்போல்லாம் ஒரு காலத்தில் அரசியல் பேசணும் உண்டுது. எப்படின்னா, இப்படி நீங்கள் 6000 கோடி பட்ஜெட் போடுறீங்க, 2500 கோடியை செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த 2500 கோடி செலவு பண்ணாதனால தான் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லை, அதனால இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்லாம் பேசின காலம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அப்போ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம், இவ்வளோ பற்றாக்குறையாகுது அப்படின்றது மட்டும்தான் பார்க்காங்க. மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கல.
இப்போ 50% மக்கள் 50% மக்களுக்கு மாதம் 20,000 தான் வருமானம் இருக்கு. 50% பேருக்கு இருக்கும். ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வேலை பார்த்தா தான் கூட வரும். ஆனால் நீங்கள் அரசு ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் 10,000 ரூபா தான் இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ வரி போடுறோம், இவ்வளோ ஃபைன் போடுறோம், பெட்ரோல் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அரசே கணக்கு பார்த்துட்டு போயிடலாம். அப்போ மக்களுடைய வளமான வாழ்க்கைக்கு, கடன் இல்லாத வாழ்க்கைக்கு அரசு வழி வகுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் கேட்போம். எங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா தூண்டுறது தான் எங்கள் நோக்கம். நினைச்ச உடனே இப்போ நாங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கோம், நான் ஒரு சமூகத்தை, ஒரு பேக்வர்டு கம்யூனிட்டியில் ஒரு சமூகத்தை சார்ந்தவன், இந்த வாக்கு என்கிட்ட இருக்கு, அப்போ எனக்கு ஒரு 2 சீட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில் போய் இருந்து நாங்கள் சீட்டு வாங்குறது இல்லை. எங்கள் வேலை தூண்டுற வேலை. அதிகாரியை தூண்டுவோம், அரசியல்வாதியை தூண்டுவோம், நினைவுபடுத்துவோம். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட தமிழக அரசியல 40 வருஷம் சுவாசித்திருக்கேன். அதனால எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வட மாவட்டத்தில் வளரல, தென் மாவட்டத்தில் வளரல, அதெல்லாம் வேண்டாம். வளருவோம். தரமான அரசியல்வாதிகளை மக்கள் எதிர்பார்க்காங்க. கடைசி நேரத்தில் டைவர்ட் ஆயிடுவாங்க. அதனால நாங்கள் டைவர்ட் ஆக மாட்டோம். நாங்கள் மக்கள் பணி செய்வோம். எம்பி தொகுதி மறுசீரமைப்புல தொகுதி மத்திய அரசு குறைச்சிச்சுன்னா வருங்காலங்களில் கண்டிப்பா இந்தியா பிளவுபட வாய்ப்பு. வாக்காளர் படி தொகுதிகளை குறைக்கவே கூடாது அரசு. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போ ஒரு எம்பி தொகுதி ஜெயிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கு? எம்பி தொகுதி ஜெயிக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியிருக்கு? அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? தொகுதியை குறைச்சாலும் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய தளபதி என்னென்னா, ஒரு ஆள் 90 அதே தொகுதியில் ஜெயிச்சுக்கிட்டே வருவார். எதுக்கு அந்த எம்பி தொகுதி? 90 2025 வரைக்கும் ஒரே ஆள் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு அந்த எம்பி தொகுதி எதுக்கு? நன்மை செய்யல. அவங்க ஒரு பெரிய அமைப்பு கட்சியில் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வாக்கு இருக்கு. அது தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது செய்வாங்க, ஜெயிக்க. நான் இதை எம்பி தொகுதி குறைங்கன்னு சொல்லலை. எம்பி தொகுதிக்குரிய வேல்யூ தமிழ்நாட்டில் இப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் எம்எல்ஏ தொகுதிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கு. அதுதான் ஜாதி ரீதியா பார்க்கணும். மனநிலை மாறி இருப்பதாக, மக்கள் மனநிலை மாறி இருப்பதாக இன்னைக்கு ஒரு இப்போ ஆளுங்கட்சி ஆட்சி நல்லா இல்லை, நல்லா இருக்கு அப்படின்ற கேள்விலாம் இல்லை. மக்கள் மனநிலை எதிராக இருக்குன்னா ஆளுங்கட்சி நிவர்த்தி பண்றதுக்குன்னு 1 வருஷம் இருக்கு. எவ்வளவோ நன்மைகள் பண்ணலாம். நன்மைகள்ன்றதை விட எவ்வளவோ தப்பான விஷயங்களை களையலாம். டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கட்சி தான் இன்னும் 1 வருஷம் நீடிக்க போகுது. அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவோ சலுகைகள் பண்ணலாம். வரியை பாதி ரத்து பண்ணலாம். சொல்றேன், வரியை பாதி ரத்து பண்ணலாம். மக்களுக்கு எவ்வளவு சலுகை பண்ணலாமே. அப்படி சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் அப்படி இல்லை. கடந்தன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒன்லி மக்கள் பணியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆளுங்கட்சியா இருந்த கட்சி தோத்துச்சு. அதனால அதை வச்சு சொல்ல முடியாது. இவங்க தோப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு நிவர்த்தி ஆகும். தமிழர்களின் அடையாளமா அந்த வாத்தியமா? நீங்க என்னதான் பத்திரிகையில் எழுதுங்க, இது உடலுக்கு கெடுதி, அப்படி பண்ணும், அதுல கிருமி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. திங்கும் போது ருசியா இருக்கு. அப்போ பழமை பண்டைய யோசிக்கிறத பத்தி நம்ம அண்ணன் சீமான்ட்ட தான் கேட்கணும். அதான் உங்களுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நீங்களே வந்தோடனே எடுத்தோடனே தூத்துக்குடி சம்பந்தமான கேள்வி கேட்குங்க. அப்போ நம்ம 2 சீட்டு அப்படின்றது அது ரெண்டாவது, அது வேற மேட்ரு. ஆனால் நாங்கள் 2 சீட்டுக்கு போக மாட்டோம். மினிமம் 10 சீட்டு கேட்போம். அதுக்கு தருவாங்களா? தந்தா நீங்கள் வாங்கித்தாங்க.
ஹிந்தி கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு பெரியாருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா 65,000 கோடி பேர் உத்தரப்பிரதேசில் போய் கும்பமேளால குளிச்சிருக்க மாட்டாங்க. 65 கோடி பேர், 65 லட்சமா, 65 கோடி பேர் உத்தரப்பிரதேசில் ஒரு கும்பமேளா குளிச்சிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்காங்க. அதையும் நம்ம மக்கள் நம்புறாங்க. 65 கோடி பேர் எத்தனை மாசத்துல அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு போக முடியும்? அப்போ நம்ம பேச்சு, நம்மளுடைய பகுத்தறிவு, நம்மளுடைய பண்பு, நம்மளுடைய முன்னேற்றம் இந்தியா முழுதும் ஒழிக்கணும்னா இங்க உள்ள தலைவர்கள் ஹிந்தியில பேசணும். அப்போ நம்ம தான் பேசல. இப்ப எனக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும், ஆனா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. வருங்காலத்திலேயாவது நம்ம தலைவர், இங்க உருவார தலைவர்கள் வந்து ஹிந்தியில பேசணும். மோடி அவர்கள் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், ஹிந்தி படிச்சுட்டு தான் ஹிந்தியில பேசுறாங்க. மோடி அவர்களுடைய சொந்த மொழி கிடையாது ஹிந்தி. ஹிந்தி வந்து இந்தியாவின் இணைப்பு மொழி. கண்டிப்பா ஹிந்தி படிக்கும். ஹிந்தி படிச்சாதான் நம்மளுடைய திறமைகள் வந்து வேற மாநிலங்களுக்கு தெரியும், வேற மாநிலங்களில் நடக்கிறது நமக்கு தெரியும். நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, பீகார் இருக்குன்னா, ஆனா இன்னைக்கு உள்ள கணக்கெடுப்புப்படி தமிழகம் முத இடத்துல இல்லை, கல்வியில முத இடத்துல இல்லை. நீங்க அசாம்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல, அசாம் வந்து தமிழகத்துக்கும் அசாமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் கல்வியில? சும்மா ஒரு கணிப்புல சொல்லுங்களா, நமக்கு அவங்களுக்கு எத்தனை இடம் வித்தியாசம் இருக்கு முன்னேற்றத்துல? நம்ம 5வது 3வது இடத்துல இருந்து அசாம் எத்தனை இடத்துல இருக்கு? அசாம் முன்னேறி இருக்கு, அசாமே முன்னேறி இருக்கு, நம்ம பின்னால இருக்கும். ஆனா கரெக்டா எனக்கு அந்த கணக்கு சரியா தெரியல. நெட்ல நான் பார்த்ததுல அசாம்லாம் முன்னேறி இருக்கு, நம்ம பின்னால இருக்கும். நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? அதே மாதிரி இன்னொரு குறிப்பா சொல்லிடுறேன். இந்த வாட்ஸ்அப்ல, இந்த யூடியூப்லலாம் வந்து திராவிட ஆதரவாளர்னு சொல்லி சில நியூஸ்கள் போடுவாங்க. ஹிந்தி படித்தவனே இங்கே வந்து பிச்சை எடுக்கான், நம்ம ஹிந்தி படித்தா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இவங்க நிறைய பேருக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலே வந்து 1960, 70 காலகட்டங்களில் 4 பக்கமும் பேசுறது, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க பேசுறது காட்பாடியில் உள்ளவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி மொழியில வித்தியாசம் இருந்துச்சு. நம்ம திரைப்படங்கள் அதிகமாக எடுத்ததுனாலையும், தமிழை வந்து நம்ம தலைவர்கள் வந்து அதிகமாக திரைப்படத்தில் பூத்ததுனாலையும் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரே மொழி பேசிட்டு இருக்கோம். இங்கே 4 மொழி 5 மொழி இருந்த மாதிரி தான் அந்த வார்த்தை வித்தியாசம் இருக்கும். இப்போ தண்ணின்னா 5 மொழியில இருந்து தண்ணி தமிழ்நாட்டில். இதே மாதிரி பீகாரில் 30 மொழி இருந்திருக்கு. பீகாரில் உள்ள 30 மொழியை ஒரே மொழிக்குள்ள கொண்டு வர்றதுக்காண்டி அவங்க ஹிந்தியை ஆதரிச்சிருக்காங்க. ஹிந்தி ஆதரிச்சு 1ல இருந்து 5 வரைக்கும் ஹிந்தியை படிக்க வச்சிருந்திருக்காங்க. அதனால பீகார்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. பீகார்ல உள்ளவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வரல. அவங்க மகாராஷ்டிராவில் போய் வேலை பார்த்து, 2வது மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க அப்பா மாதிரி சின்ன பையனாக இருந்து வேலை பார்த்து, இப்போ தமிழ்நாட்டில் தொழில் வளம் நல்லா இருக்க போய் வேலைக்கு வராங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்காங்க, அவனுக்கு சொந்த மொழி வேற. அவன் தொழில் ரீதியாக இப்போ மகாராஷ்டிராவில் வேலை பார்க்குறதுக்கும், குஜராத்தில் வேலை பார்க்குறதுக்கும், மத்திய பிரதேசத்தில் வேலை பார்க்குறதுக்கும் படித்தது தான் ஹிந்தி. ஹிந்தி அதிகமாக விரும்புகிற மாநிலங்கள் 6 தான். அந்த மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானு, உத்தரப்பிரதேஷ், இந்த மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்காண்டி அவங்க ஹிந்தியை கற்றுக்கிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஹிந்தி தேவையில்லை இந்த மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்கு. ஆனால் ஹிந்தி வந்து கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. நம்ம இங்கேருந்து மறைமுகமாக சொல்லிடுறோம், உத்தரப்பிரதேஷ்காரன் பூரம் படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு. உத்தரப்பிரதேஷ்காரன் நம்மளை விட அதிகமாக மார்க் எடுத்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கான். அதனால ஹிந்தியை வந்து நம்ம குறைச்சி பேசக்கூடாது. சரி, இல்ல கண்டிப்பா அரசே கொண்டு வரணும்.
மாநில மொழி அறிஞ்சிருக்கு. இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்பு தான் அழிய விடாம பார்த்துருக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க 1ல இருந்து 5 வரை ஹிந்தி படிச்சு கொடுங்கன்னு. அப்போ ஒரு கிலோமீட்டர் போர்டு பார்க்க முடியும். ஒரு ஒரு சின்ன எழுத்துனாலும் நம்ம எழுத்து கூட்டி வாசிச்சிடலாம், அர்த்தம் தெரியும். 1ல இருந்து 5 வரை படிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த மத்திய அரசு கல்விக் கொள்கையில வந்து ஆறாப்புல ஆப்ஷன் கொடுக்க கூடாது. ஆறாப்புல 5 பாடத்தை கொடுத்து நீ இதுல ஹிந்தியும் எடுத்துக்கலாம், மலையாளமும் எடுத்துக்கலாம். அது வந்து பெரிய குழப்படி. இதனால வந்து மாணவர்கள் வந்து குழம்பிடுவான். ஏன்னா 12 வயசு பையங்க, 13 வயசு பையங்க எல்லாருமே விவரமானவங்க கிடையாது. அவங்க என்னத்தையா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஃபெயில் ஆகி தொலைச்சிருவான். அதனால அது தப்பு. ஆனால் ஹிந்தி 1ல இருந்து 5 வரைக்கும் படித்தா நம்ம மொழி வந்து அவங்கள நம்மளை தெரிஞ்சுக்கலாம், நம்மளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன்.